ஏன் இந்த தமிழ் சினிமால இன்னும் இந்த 1000 கோடின்றது ரொம்ப பேச்சும் பொருளா இருக்கு? ஏன் இன்னும் இந்த 1000 கோடின்ற மார்க்கை வந்து தமிழ் சினிமால தொட முடியலன்ற ரீசன்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளார போயிடலாம். க்ரோஸ்ன்றது அவ்வளவு நெசசரியா, இல்லைன்னா வந்து அந்த 1000 crores நீட் வந்து இருக்கான்னு கேட்டா ஆஸ் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கண்டிப்பா இருக்கு. ஆனா இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்காம ஜஸ்ட் அன் ஆடியன்ஸா பார்த்தா அதுக்கான நீட் இல்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இப்போ 1000 crore அடிச்சாங்கன்னா அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு தான் லாபமே ஒழிய நம்மளுக்கு ₹1 லாபம் கிடையாது. இதே வந்து அந்த 1000 crore ஆச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். ஓகே, இவங்கனாலே வந்து ஒரு பிக் மூவிஸை புல் ஆஃப் பண்ண முடியும், இல்லைன்ற பட்சத்தில் வந்து ஒரு பிக் ஸ்டார்டம் வந்து கிரியேட் பண்ண முடியும் அந்த டேரக்டர்ஸாலேயோ. இல்லைன்னா நம்ம தான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரிக்ஸ் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா இருந்தோம். லைக் வந்து 100 crores கிளப்ல வந்து படமா எந்திரன் படம் என்டர் ஆச்சு சங்கர் சார் தலைமையில. அது கழிச்சு அப்படியே நம்ம ஸ்லோ டவுன் ஆயிட்டோம். ஆனா அதர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பாகுபலி வந்து ஒரு பிகெஸ்ட் மார்ஜின் செட் பண்ணுச்சு. லைக் 1500 1400 crores புல் ஆஃப் பண்ணுச்சு. சாண்டல்வுட்ல இருந்து ஒரு பெரிய படம் வந்துச்சு, கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் வந்து ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரி வேர்ட் ஆஃப் மவுத்லயே பெருசாச்சு. அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார்டம், ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்களான்னு கேட்டா இங்க டவுட் தான். ஏன்னா ஸ்டார்ஸ்ல வந்து நம்ம இருக்காரு, ஹரிஷ் கல்யாண் இருக்காருன்ற பட்சத்தில். ஆனா அவங்களால வந்து ஒரு 50 to 100 crores புல் ஆஃப் பண்ண முடியுமே ஒழிய அவங்களால இந்த 1000 crores அச்சீவ் பண்ண முடியாது. இதே வந்து ஓரளவுக்கு க்ரோட் ஆக்டர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ், சிவகார்த்திகேயன், அதர் செட் ஆஃப் ஆக்டர்ஸால புல் ஆஃப் பண்ண முடியும். ஆனா இவங்களுக்கான மார்க்கெட்ஸுமே வந்து ஒரு 100 to 150 crores தான் இருக்கு. இதே தனுஷ் சாரால ஒரு நல்ல புல் ஆஃப் பண்ண முடியும். லைக் ஒரு 300 to 500 crores அவரால மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏன்னா he has a good fan base in North India and other states. ஆனா இதுல என்ன சிக்கல்னா வந்து அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் நடிச்சிட்டாரு இப்போ லாஸ்ட் 2-3 years. லைக் இட்லி கடை அண்ட் சோ நம்ம சொல்லினே போலாம். அண்ட் நிறைய பிலிம்ஸ் வந்து அவர் பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு, நிறைய ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ண மாட்டேங்கிறாருன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் அது கழிச்சு இந்த 1000 crore ஏன் இன்னும் ஸ்டாப் ஆகுதுன்னா இந்த தமிழ் இருக்கிற பட்ஜெட்ஸ் தான் இன்னொரு ரீசன் சொல்லுவேன். லைக் ஒரு பிக் பட்ஜெட்ஸ்ல எடுக்கிறாங்க. இப்போ அவர் 100 கோடி வாங்குறாரு, 150 கோடி வாங்குறாரு, இவங்களும் 150 கோடி வாங்குறாங்க. லைக் அந்த படத்தோட கலெக்ஷன் 300 கோடி அடிக்குதுன்னா 300 கோடிக்கு பட்ஜெட் வாங்குறாங்க, விச் இஸ் a wrong thing. அப்ப ப்ரொடியூசர் வந்து எப்படி வந்து ஒரு பிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுவான், இல்லைன்னா வந்து ஒரு கலெக்ஷன் எப்படி ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்க அடிப்படுது ஸோ நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இதை மாற்றணும்னா முதல்ல பட்ஜெட்ஸை வந்து ப்ரிசைஸ் பண்ணணும், கண்டென்ட்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் ஆக்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங்ல வந்து பெருசா ஈடுபடலாம். ஏன்னா ப்ராஃபிட் ஷேரிங் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு லைக் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பர் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். லைக் இப்போ நார்த்ல வந்து ஷாருக் கான்லாம் வந்து மோஸ்டா ப்ராஃபிட் ஷேரிங் தான் பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு 100 crores வாங்கிட்டு மீதி வந்து ப்ராஃபிட் ஷேரிங்ல வந்து வாங்கிப்பாரு. மீதி எவ்வளவு கலெக்ஷன் வருதோ அது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்கிப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் ஆக்டர்ஸ் பண்ணாலுமே வந்து சூப்பரா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓவராலா என்னோட கருத்து இந்த 1000 கோடி எப்படி அடிக்க முடியும், இந்த பேன் இந்தியா மூவிஸ் ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு ஓரளவுக்கு நல்ல கண்டென்ட் ட்ரிவன் ஸ்டோரிஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். மக்களுக்கு வந்து முதல்ல ஒரு பிலீஃப் கொண்டு வரணும். இந்த படங்கள் வந்து கிட்ட ஒரு கேரண்டீடான பிலிம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுனாலே இந்த 1000 crore ஈஸியா புல் ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து 3 stars மூவிஸ் லைக் இப்போ நம்ம விக்ரம் 3 அண்ட் வந்து கைதி 2 ரிலீஸ் ஆனா அந்த 1000 crores ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். ஆனா வந்து நம்ம லோக்கி மாமா அதை எடுக்கிற மாதிரி பெருசா வந்து நியூஸஸ் இல்ல. அண்ட் அவர் வந்து தள்ளி போட்டுனே போறாரு. அடுத்தது அல்லு அர்ஜுனோட போயிட்டாரு. இங்க வந்து ஸ்டார்ஸ் இல்லாதனாலதான் அவங்களே வந்து ஒரு ஓவர்சீஸ் மார்க்கெட்டோ இல்லைன்னா அதர் ஸ்டேட்ஸ் ஆக்டர்ஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து இடம் கொடுக்காம ஓரளவுக்கு நல்லா கண்டென்ட் ட்ரிவன் ஸ்டோரிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பேக் டு ஃபார்ம் ஆயிடும். இந்த 1000 crore வித்தின் ஃபியூ டேஸ்லயே அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.